நமது புராணம் இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போது ராகு கேது பெயர்ச்சி வருது. அதாவது சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20 மணி அளவில் இந்த ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு பகவான் மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி 1.5 வருஷம் இந்த பலன். 18 மாதங்கள். அதாவது சனி பெயர்ச்சிங்கிறது 2.5 வருஷம், குரு பெயர்ச்சி 1 வருஷம், இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம். சனி போல் கொடுப்பவன் இல்லை கெடுப்பவன் இல்லைங்கிற மாதிரி ராகுவும் அதுமாரி தான். ராகு போல் கொடுக்கவனும் இல்லை, ராகு போல் கெடுப்பவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ராகுவும் சனி போல் சமப்படனை கொடுக்குறவர். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு முக்கியமாகவே எல்லாருக்கும் கருதப்படுது. அந்த ராகு கேது பயிற்சி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நவக்கிரகத்தில் ராகு கேது பயிற்சிக்காக ஸ்பெஷல் அபிஷேகம்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே போய் பங்கு கொண்டு அதில் இது பண்ணிக்கிறது நல்லது. மேக ராசிக்கு ராகு 11ஆம் இடத்துல வருது. இது அனுகூலமான இடத்துல வருது. கேது 5ஆம் இடம், இது சுமார் மத்தியமான இடம். ரிஷப ராசிக்கு ராகு 10ஆம் இடம், இது சுமாரான இடம். கேது பகவான் 4ஆம் இடம், இதுவும் சுமாரான இடம். ராகு கேது 2 சுமாரான இடத்துல தான் வருது. அடுத்து மிதுன ராசிக்கு ராகு 9ஆம் இடம், பரவாயில்ல. கேது 3ஆம் இடம், நல்லது. ஆக மிதுன ராசிக்கு ராகு கேது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது கடகராசிக்கு ராகு 8ஆம் இடத்துல வருது. கேது 2ஆம் இடம், ரெண்டும் அதிகமாக அனுகூலம் இல்லாமல் இடத்துல வர்றதுனால அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறோம். அடுத்து சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும், இது 2 அனுகூலமாக இல்லாததுனால அவங்களும் அன்றைக்கி போய் பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து கன்னியா ராசிக்கு ராகு 6ஆம் இடத்துல, கேது 12ஆம் இடம். ராகு 6ஆம் இடம் சிறப்பான இடத்துல இருக்குது. கேது 12ஆம்ங்கிறது கொஞ்சம் மத்தியமம், சுமார், இது மத்தியமமான பலன். அடுத்தது துலா ராசிக்கு ராகு 5ஆம் இடம், இது கொஞ்சம் மத்தியமம், சுமார். கேது 11ஆம் இடம், நல்ல சிறப்பான இடத்துல இருக்குது. அடுத்தது விருச்சிக ராசிக்கு ராகு 4ஆம் இடம், கேது 10ஆம் இடம், 2 சுமாராக இருக்கிறதுனால பரிகாரம் பண்ணி கொள்ள வேண்டிய அவசியம். அடுத்தது தனுசு ராசிக்கு ராகு 3ஆம் இடம், கேது 9ஆம் இடம். ராகு 3ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். கேது 9ஆம் இடம் பரவாயில்ல, மதியம், அது ஒன்றும் கஷ்டம் அதிகமாக இல்லை. அடுத்தது மகர ராசிக்கு ராகு 2ஆம் இடம், கேது 8ஆம் இடம், 2 சுமாராக இருக்கிறதுனால பரிகாரம் பண்ணிக்கணும். அடுத்தது கும்பராசிக்கு ஜென்ம ராகு 7 கேது, இது 2 சுமாராக இருக்கிறதுனால பரிகாரம் பண்ணிக்கணும். அடுத்தது மீன ராசி, ராகு 12, கேது 6ஆம் இடம். கேது 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பு. ராகு 12ஆம் இடங்கிறது கொஞ்சம் சுமாரான இடம், பரிகாரம் பண்ணிக்கணும். இதில் இந்த ராகு அனுகூலம் இல்லாத இடம்னு சொன்னோமே, அவங்களெல்லாம் இந்த 11ஆம் தேதி மே 11 அன்றைக்கி குரு மாறி ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறது. அது என்ன செய்யறதுனா, மிதுன ராசிக்கு போகிற குரு இந்த கும்பராசியில் இருக்கிற ராகுவையும் சனியையும் பார்க்கறதுனால மே மாதத்துக்கு அப்புறம் கஷ்டப்படலாம் அதிகமாக இருக்காது. இந்த ராகுவெலாம் யாராருக்கெல்லாம் சுமாராக இருக்கோ அவங்களெலாம் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கஷ்டங்கள்லாம் அதிகமாகவே இருக்காது. இருந்தாலும் நம்ம அன்றைக்கி ராகு கேது பயிற்சி அன்றைக்கி கோயிலில் போய் ஒரு ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, சிறப்பாக இருக்கும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ராகு கேது என்ன பலன் தரும் அப்படிங்கிறத அவங்க ராசிக்குள்ள பலனை பார்த்துக்கலாம்.